ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். இன்றைக்கி ஈஸியான ஷிர்ரிங் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். ஷிர்ரிங் ட்ரெஸ்னால் யோக்கில் மட்டும் எலாஸ்டிக் வச்ச மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் ஷிர்ரிங். ஸோ இதுக்காக நான் என்ன ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன்னா காட்டன் ஃபேப்ரிக்கு. ஸோ இதில் லைட்டாக சீக்வன்ஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். 1 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2 to 3 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் பேபிக்கு இந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும். கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு சீம் கொடுத்துருக்கேன். டோட்டல் ஹைட்டு 28. ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 3 இன்ச்சு ஸ்ட்ராப்க்கு மார்க் பண்ணிட்டேன்னா மைனஸ் பண்ணிட்டேன்னா 28 - 3 25. ஸோ டோட்டல் ஹைட்டு நான் 25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டான கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு ஹைட்டு 8 இன்ச்சு, ஸ்ட்ராப்லெஸ்ஸு 3 இன்ச்சு. ஸோ 8 - 3 5 இன்ச். ஸோ நான் 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 1/2 இன்ச்சு நான் கேப்பில் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு லைனில் தான் நம்ம எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட்டு ரவுண்டை விட டபுள் தி ஃபேப்ரிக் நமக்கு வேணும். ஸோ என்னோடய செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா இங்கே 22. ஸோ நான் 44 இன்ச்சு எடுத்திருக்கேன். எட்ஜஸை கன்சீல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ரோல்டு ஹெம் ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ரோல்டு ஹெம் ஃபுட்டரில் இந்த மாதிரி கிளாத்தை இன்சர்ட் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்து நல்லா உருண்டு நல்லா அழகாக கிடைக்கும். டாப் அண்ட் பாட்டம் போத் சைட்லேயும் ரோல்டு ஹெம் ஸ்டிச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஷிர்ரிங் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு எலாஸ்டிக் வேணும். அது எந்த டைப் ஆஃப் எலாஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற ரொம்ப தின்னான ஒரு எலாஸ்டிக் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாபினில் இதே மாதிரி எலாஸ்டிக்கை சுற்றிடுங்க. எப்பயும் போல் பாபின் கேஸில் த்ரெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி எலாஸ்டிக்கையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாபின் கேஸை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் த்ரெட்டை எப்படி வெளியில் எடுப்போமோ அதே மாதிரி எலாஸ்டிக்கையும் வெளியில் எடுத்துக்கோங்க. கிளாத்தில் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மார்க் பண்ண லைனில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கிளாத்தை எப்பயும் மாதிரி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் திங் தான். எலாஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த எலாஸ்டிக் வந்து கலண்டு வராத மாதிரி இருக்கணும். ஸ்டிச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் நல்லா கேதராகி வந்திருக்கு. லைனோட எண்டுலேயும் நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அந்த எலாஸ்டிக் வந்து கலண்டு வந்துடாத மாதிரி டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சோட பேக் சைடு இப்படி தான் வந்து எலாஸ்டிக்கில் ஸ்டிச் ஆகிருக்கும். 1 or 2 டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் கலண்டு வராமல் இருக்கா, நம்ம ஸ்டிச் கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கேப்பில் நான் நெக்ஸ்ட்டு லைன் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை நல்லா எலாஸ்டிக் நான் எடுத்து விட்டுட்டு நார்மலாக தான் கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறேன். சேம் மெத்தட் யூஸ் பண்ணி 1/2 இன்ச்சில் நம்ம 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எல்லா லைனுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு லைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதுமே ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் எலாஸ்டிக் நல்லா ஸ்டிச் ஆகிருக்காங்கிறத கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். 5 இன்ச்சுமே எலாஸ்டிக்கு சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டிச் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த எலாஸ்டிக்கும் விட்டு போகலை. கிளாத்தோட பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சைடை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சு சீமில் எலாஸ்டிக் மேலேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன். சைடை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராப்பை ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு ஹைட்டும் 12 இன்ச்சு லென்த்தும் எடுத்திருக்கேன். இதே மாதிரி 4 பீஸ் எடுத்திருக்கேன். கிளாத்தோட எண்டில் 1/4 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸை கவர் பண்ணுற மாதிரி அதையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தின்னான ஒரு ஸ்ட்ராப் கிடைக்கும். இதே மாதிரி நான் 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிளாத்தோட இன்னொரு எண்ட்லேயும் 1/4 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸை கவர் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ராப் ரெடி ஆயிருச்சு. சைடில் இருந்து 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச்சில் ஸ்ட்ராப்பை வச்சு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அங்கே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சேம் வே ரைட் சைடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1/2 இன்ச் கேப்பில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். யோக்கில் எலாஸ்டிக் இருக்குது. இதுவே டைட்டாக தான் இருக்கும். வேணும்னா ஸ்ட்ராப் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்ட்ராப் இல்லாமல் கூட வியர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதுக்காக என்னோடய மாடல் ரெடியாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.